பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, சின்னவர்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு வார்த்தை, பிடித்தமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா சக்ஸஸ். எந்த ஃபீல்டை எடுத்துக்கொண்டாலும், படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸாக இருக்கலாம், நம்ம எந்த ஃபீல்டு எடுத்தாலும் அதில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு படிப்பில் நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு தேவையான கரஸ்பாண்டிங் புக்ஸை நம்ம படித்து அதில் தேறினவர்களாக நம்ம இருக்கணும். அல்லது ஸ்போர்ட்ஸ்லையோ பிஸ்னஸ்லையோ எந்த ஃபீல்டில் நம்ம சக்ஸஸ் பண்ணணும்னு நம்ம விரும்புகிறோமோ அந்த ஃபீல்டு சம்மந்தப்பட்ட காரியங்களை நாம் படித்து அதில் தேர்ச்சி பெற்றவர்களாக நான் காணப்படும் போது நமக்கு அந்த சக்ஸஸ் எளிதாக வந்து சேரும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா நாம் படித்து தேர்ச்சி பெற வேண்டிய ஒரு புஸ்தகம் என்ன அப்படின்னா இந்த வேத புஸ்தகம். இந்த வேத புஸ்தகத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அவ்வளவு காரியங்களை கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இதை நாம் வாசித்து தியானித்து இதில் நாம் தேர்ச்சி பெற்றவர்களாக நம்ம இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இந்த வசனம் ஆங்கில வேதாகமத்துல இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, then you will be prosperous and successful. நாம் இந்த வேத புஸ்தகத்தை இரவும் பகலும் வாசித்து அதை தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை ப்ராஸ்பரஸ் அண்ட் சக்சஸ்ஃபுல், அதாவது செழிப்புள்ளதாகவும் அது வெற்றியுள்ளதாகவும் அமையும் என்கிறதாக இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வேதாகமத்தை வாசிப்பதனால பல நன்மைகள் இருக்கிறது. அதில் குறிப்பாக ஒரு 3 காரியத்தை மட்டும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். முதலாவது காரியம் என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் த லார்ட். நம்மை உண்டாக்கின தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த வேத புஸ்தகம் நமக்கு உதவி செய்யும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா கர்த்தர் ரொம்ப நல்லவர், ரொம்ப இரக்கம் உள்ளவர், இது மட்டும்தான் நமக்கு சொல்ல தெரியும். அப்படி அல்ல, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இன்னும் ஆழமாக அறிய வேண்டும். ஆண்டவருக்கு மனிதர்களைப் போலவே எல்லா உணர்வுகளும் உண்டு. அவருக்கும் கோபம் வரும், அவருக்கும் எரிச்சல் வரும், கர்த்தரும் மகிழ்ச்சியா இருப்பார், அவருக்கும் பாரம் உண்டு. எல்லா உணர்வுகளும் ஆண்டவருக்கும் இருக்கும். இந்த வேத புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் போது கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், அவருடைய ஆட்டிடியூட் எப்படிப்பட்டது, அவருடைய கேரக்டர் எப்படிப்பட்டது, அவர் என் மேல் மகிழ்ச்சியா இருக்கிறாரா, என்னுடைய முகத்தை பார்க்கும்போது அவர் ஸ்மைல் பண்றாரா, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொண்டு புரிந்து கொள்ள முடியும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்கிறதாக. ஆம் பிரியமானவர்களே, இந்த பைபிள் வசனங்கள் எல்லாமே தேவ ஆவியினால் அருளப்பட்டது. ஆண்டவருடைய ஆவியானவர் இதை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் எழுதி கொடுத்த இந்த புஸ்தகத்தை நாம் வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அதிகமாக புரிந்து கொள்ள முடியும். 2வது பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா சமாதானம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்கிறதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது சமாதானம் என்கிற ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தை நமக்காக இங்கே வைத்து விட்டு போயிருக்கிறார். எப்படி நம்ம அந்த சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்வது? வேதாகமத்துல சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 165ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்கிறதாக. அப்படியானால் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த சமாதானம் என்கிற ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, எப்படி அதை நாம் சுதந்திரிப்போம் அப்படின்னா, இந்த பைபிளை வாசிக்கும் போது இதை நாம் உட்கொள்ளும் போது சமாதானம் என்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று இந்த சங்கீத பகுதி நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. 3வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா ப்ராஸ்பரஸ், செழிப்பு. நம்ம எல்லாத்துக்குமே நல்ல செழிப்பா இருக்கணுங்கிற ஆசை உண்டு. சங்கீதம் 1 அதிகாரம் 2-3 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்கிறதாக இந்த வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த
வேதத்தின் மேலே நம்ம ஆசையாக இருந்து இரவும் பகலும் அதை வாசிக்கும் போது நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆற்றங்கரையில் நடப்பட்ட ஒரு மரத்தை போல இலைகள் எல்லாம் பச்சை பசேல் என்று அழகாக கனிகளை கொடுக்கிற ஒரு மரத்தை போல நம்முடைய ஜீவியம் பசுமையானதாக இருக்கும் என்று இந்த வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. பொதுவாக நம்ம சத்துள்ள ஆகாரங்களை எடுக்கும்போது நம்முடைய சரீரம் புஷ்டி அடைகிறது. எந்த அளவுக்கு நல்ல விட்டமின்ஸ் புரோட்டீன்ஸ்னு நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய சரீரம் புஷ்டி உள்ளதாயும் நம்முடைய முகம் கலையுள்ளதாயும் காணப்படும். அதே போல எந்த அளவுக்கு இந்த வசனங்களை நாம் ஆசையாக உட்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த வசனங்கள் நமக்குள்ள சென்று நம்முடைய ஆத்துமாவை செழிப்பாக்குகிறது. அப்படியானால் எந்த அளவிற்கு நாம் இந்த வசனத்தை வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆத்துமா நம்முடைய ஜீவியம் செழிப்புள்ளதாக காணப்படும். ஆகையினால அனுதினமும் எப்படி நம்ம சாப்பிட்றோமோ அதே போல அனுதினமும் நாம் இந்த வேதத்தை ஆசையாக நம்ம உட்கொள்வோம். இதன் மூலம் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். God bless you.